நம்ம பேசுற மொழி இனிமே ஒரு தடையா இருக்காதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, கூகுளோட புது டெக்னாலஜி டிரான்ஸ்லேட் ஜெமா அதை எப்படி சாத்தியமாக போகுதுன்னு தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வெளிநாட்டுல இருக்கீங்க, முன்னாடி ஒரு போர்டு இருக்கு, அதுல என்ன எழுதியிருக்குன்னே புரியல. சரி, போன் எடுத்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்த்தா இன்டர்நெட் இல்ல. செம்ம கடுப்பாகும்ல? இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது மாட்டியிருக்கோம், கரெக்டா? நாம இப்போ யூஸ் பண்ற டிரான்ஸ்லேஷன் ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா அதுக்கு எப்பவுமே இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். அது இல்லாம சில சமயம் யூஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். ஆமாங்க, நமக்கு டக்குன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் தேவைப்படும். ஆனா பாருங்க, கரெக்டா அந்த நேரத்துல நெட்வொர்க் இருக்காது. இந்த ஆஃப்லைன் டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுறது ஒரு உலக பொதுவான பிரச்சனைனே சொல்லலாம். சரி, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா, ஒரு செமத்தியான சொல்யூஷனை தான் கூகுள் இப்ப டிரான்ஸ்லேட் ஜெம்மாவை கொண்டு வந்திருக்காங்க. இது டிரான்ஸ்லேஷன் உலகத்துல ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த டிரான்ஸ்லேட் ஜெம்மானா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது ஒரு புது ஓபன் சோர்ஸ் ஏஐ மாடல். இதோட மேஜிக் என்ன தெரியுமா? இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாம உங்க போன்லயே ஆஃப்லைன்ல ரொம்ப துல்லியமா டிரான்ஸ்லேட் பண்ணும். இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட 55 முக்கியமான உலக மொழிகளை சப்போர்ட் பண்ணுது. இது வெறும் ஆரம்பம் தானே சொல்றாங்க. ஓகே, 55 மொழிகள்னு சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி நம்ம சின்ன ஸ்மார்ட் போன்ல இருந்து பெரிய கிளவுட் சர்வர் வரைக்கும் எல்லா டிவைஸ்லயும் வேலை செய்யுது? வாங்க அத பத்தி பாப்போம். இதை நீங்க 3 அலக விதமான வண்டிகளா கற்பனை பண்ணிக்கலாம். இந்த 4B மாடல் இருக்கு இல்லையா, அது நம்ம ஸ்மார்ட் போனுக்கான ஒரு சின்ன வேகமான பைக் மாதிரி. அடுத்து 12B மாடல், அது ஒரு பவர்ஃபுல் கார் மாதிரி, லேப்டாப் மாதிரியான டிவைஸ்களுக்கு. கடைசியா 27B மாடல், அது கிளவுட் சர்வர்ல ஓடுற ஒரு ராட்சச ட்ரக் மாதிரி பயங்கர பவர்ஃபுல். இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரே சைஸ் எல்லாருக்கும் பொருந்துங்கிற மாதிரி கிடையாது. நம்ம தேவை என்ன, நம்மகிட்ட என்ன டிவைஸ் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி சரியான மாடல் இது கொடுக்குது. அதுதான் இதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்ப இந்த சார்ட்டை பாருங்களேன், இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த நடுவுல இருக்கிற 12B மாடல் தன்னை விட 2 மடங்கு பெரிய 27B மாடலை விட சிறப்பா பர்ஃபார்ம் பண்ணுது. அதுவும் எப்படி? பாதிக்கும் குறைவான கம்ப்யூட்டிங் பவரை வச்சுக்கிட்டு. இது டெக்னிக்கலா ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, இவ்வளோ பவர்ஃபுல்லா அதே சமயம் இவ்வளோ திறமையா இருக்கிற ஒரு மாடலை கூகுள் எப்படி தான் உருவாக்குனாங்க? அவங்களோட சீக்ரெட் ரெசிபி என்னவா இருக்கும்? வாங்க பாப்போம். அவங்களோட ரெசிபி ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப்ஸ் தான். 1, ஏற்கனவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கிற ஜெமா 3 மாடலை பேஸா எடுத்துக்கிட்டாங்க. 2, மனுஷங்க பண்ணின நிஜமான டிரான்ஸ்லேஷன்ஸ் கூடவே ஜெமினை ஏஐ உருவாக்குன சிந்தட்டிக் டேட்டாவையும் சேர்த்து கலந்தாங்க. 3வது, அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இயல்பா நம்ம பேசுற மாதிரியே இருக்கணும்னு ஃபைன் டியூன் பண்ணிருக்காங்க. வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும்தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைச்சிங்களா? இல்லவே இல்ல. அதுல நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் பவர் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கூகுளோட அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கிற இந்த வரிய பாருங்க. அதுல ஜெம்மா 3ல இருந்து மல்டி மாடல் திறன்களை பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மல்டி மாடல்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளதான் அந்த சூப்பர் பவரே ஒளிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் படிக்காது. ஒரு படத்துக்குள்ள, அதாவது ஒரு இமேஜுக்குள்ள இருக்கிற எழுத்துக்களை கூட இதால படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வேணுங்கிற மொழியில டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம்னு. உதாரணத்துக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற மெனு கார்டு வேற மொழியில இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. இனிமே அந்த கவலையே வேண்டாம். உங்க போன் கேமராவை அந்த மெனு மேல காட்டினா போதும், உடனே அதுல இருக்கிற எல்லா டிஷ் பேரும் உங்களுக்கு புரிஞ்ச மொழியில மாறிடும். இல்லனா வச்சுக்கோங்களேன், ஒரு புது ஊர்ல ஒரு தெருவுல நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு சைன் போர்டை பாக்குறீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க எதையும் டைப் பண்ணவே தேவையில்லை. சும்மா உங்க போன் கேமராவை அது மேல காட்டினா போதும், அதுல இருக்கிற மேட்டர் என்னன்னு உடனே தெரிஞ்சிடும். இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த இமேஜ் டிரான்ஸ்லேஷன் திறமைக்காக கூகுள் இதுக்கு தனியா எந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் கொடுக்கலையாம். அதோட பேஸ் மாடல்ல இருந்தே இது தானாவே கத்துக்கிட்ட ஒரு திறமையாம் இது. பாருங்க, ஏஐ எந்த அளவுக்கு வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு. சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலேயே இதனால நம்ம உலகத்துல என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது? இது ஏன் ஒரு முக்கியமான டெக்னாலஜி? வாங்க பார்க்கலாம். இதனால 3 தரப்புக்கும் பெரிய நன்மை இருக்கு. முதல்ல, டெவலப்பர்களுக்கு. அவங்க இனிமே கிளவுட் ஏபிஐகளுக்காக அதிகம் செலவு பண்ண தேவையில்லை. ஆஃப்லைன்லயே வேலை செய்யற மாதிரி சூப்பரான ஆப்ஸை உருவாக்க முடியும். 2வது, நம்மள மாதிரி யூசர்ஸ்க்கு. நம்ம போன்லயே ரொம்ப வேகமா, நம்பகத்தன்மையோட, இன்டர்நெட் இல்லாமலேயே டிரான்ஸ்லேஷன் கிடைக்கும். கடைசியா, எல்லாருக்குமே. இது மொழிங்கிற தடைய ரொம்ப எளிமையா, நம்ம பிரைவசியை பாதிக்காம உடைக்குது. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இதெல்லாம் வெறும் அறிவிப்போட நிக்கல.
இந்த சக்தி வாய்ந்த மாடல்ஸ் எல்லாமே ஓபன் சோர்ஸ், அதாவது யார் வேணும்னாலும் இதை பயன்படுத்தலாம். இப்போ Kaggle, ஹக்கிங் ஃபேஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இது கிடைக்குது. டெவலப்பர்ஸ் உடனே டவுன்லோட் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணுல பார்க்குற எதையுமே நம்ம கையில இருக்கிற ஒரு சின்ன டிவைஸ் உடனுக்குடனே நம்ம மொழிக்கு மாத்தி கொடுத்தா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல மொழிங்கிற ஒரு தடையே இருக்குமா? யோசிச்சு பாருங்க.